அல்லவங்க அங்கே எனக்கு வாங்க சிம்பிளான ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். முறுக்கு வந்து நான் இட்லி அரிசி ஒரு 2 கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி 3 டைம் க்ளீன் பண்ணி 2 கப் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 10 வரமிளகா போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கு இது வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கும்போது உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, ஓமம் வந்து 1 ஸ்பூன், எள்ளு கருப்பு எள்ளு நல்லா கல்லெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கல்லெல்லாம் அரிச்சு கொஞ்சம் அது ஒரு 4 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க சிம்பிளான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸி. ஒரு அரிசி ஊறினா போது ஒரு 1/2 மணி நேரத்தில் சுற்றலாம். நான் அளவாக தான் போட்டுருக்கேன் 2 கப் தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை போட்டு முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட இந்த உப்பை எடுத்து தண்ணியிலே போட்டுக்கணும். இதை இப்படி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போட்டு ஜாரில் போட்டாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கடலை மாவுக்குள்ளே இந்த இதை ஊற்றிக்கலாம். கடலை மாவு இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். 4 வாரத்தை தண்ணி வச்சு ஊற வச்சிருக்கேன். பனையும் போது இது கரெக்டாக இருக்கும். 300 ரூபா இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் 2 ரூபா அரைச்சி எடுத்தாச்சு அரிசியாக. அது கூட இந்த எள்ளு ஒரு 4 ஸ்பூன், அப்புறம் ஓமம், அதில் கடலை மாவு போட்டுருக்கோம். எல்லாம் அப்படியே பனைஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து நான் 1 கப் கடலை மாவு தான் போட்டிருந்தேன் 2 கப் ரைஸுக்கு. இப்போ வந்து மறுக்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். நல்லா தனியாக போச்சுன்னு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு டைட் ஆகிறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா பனைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கடலை மாவு இல்லைனா கூட பொட்டுக்கலை கூட இருந்தால் சட்னி போடலாம். பொட்டுக்கலை இருந்தால் கூட மிக்ஸியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் பனைஞ்சு எடுத்து பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கு. கொஞ்சம் மாவு தேவைப்படுது. இங்கே கடலை மாவு இல்லை. 2 கப் ரைஸுக்கு நான் 1/4 கப் கடலை மாவு போட்டுருக்கேன். மறுக்க இப்போ வந்து 1/2 கப் பொட்டுக்கலை போட்டு அரைச்சி இதில் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் டைட்டாகும். இந்த பதத்துக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த பொட்டுக்கலை அரைச்சி போட்டால் இது கரெக்டாக ஆகிடும். பொட்டுக்கலை அரைச்சாச்சுங்க மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா டைட்டாக பறிஞ்சிக்கலாம். பொட்டுக்கலை போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மாவு பனைஞ்சாச்சு. எந்த குண்டால் போட்டு மாவு பண்ணிடுமோ அந்த குண்டால் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். உருட்டோம்னா அப்படியே உருண்டு வரணும். இப்படி பணியணும். குண்டால் அப்படியே ஒட்டாமல் அப்படி எடுத்து கையில் எடுத்த மாவு ஒரு கையில் கேமரா வச்சு ஃபோனை வச்சுட்டு இருக்கனால அப்படி வேணா ஒட்டாமல் பால் மாதிரி வரணும். இந்த பழத்துக்கு எடுத்து பனைஞ்சு வச்சாச்சு முறுக்கு. அப்படியே எடுத்துட்டு விடுங்க. இதுக்கு எண்ணெயில் தேவையில்லை. இப்படி போட்டு முறுக்கில் போட்டு இந்த உருண்டை வச்சு இப்படி வரணும். இந்த பதம் இந்த முறுக்கு நல்லா வரும். ஓகேங்க. வாங்க இப்போ எண்ணெய் அடுப்பை ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் காயுது நல்லா. காயதுக்குள்ளே நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். வரல முறுக்கோடக்குள்ள வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த கரண்டியில் அப்படியே புளிஞ்சு அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். முறுக்கோட கட்டி மாவு எடுத்துக்கோங்க. இதை போட்டு அப்படி இதில் புளிஞ்சுக்கோங்க. இந்த கரண்டியில் அப்படியே புளிஞ்சதை அப்படியே எண்ணெய் காய்து வரணும். அதுக்குள்ள அப்படியே இப்படி போட்டுக்கலாம். அதான் ஈஸி. முறுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள். மறுக்க வந்து அப்படியே புளிஞ்சுக்கோங்க. மறுக்க அப்படியே புளிஞ்சதை அப்படியே ஒன்றையும் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். மறுக்க அப்படியே புளிஞ்சதை பரவல போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வெந்துரும். வேணும் முதல்ல போட்டு அப்படியே திருப்பி போடலாம். உடையாது. அந்த பரவல போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துரும். வெறுக்கமாக போடுறத விட நீங்கள் பரவல போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வேட்டுங்க. சின்னதாக எடுத்துக்கோங்க. ஆனால் தீயை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எண்ணெய் காயிற வரைக்கும் நல்லா ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே சிம்பிளை வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கருகாமல் வெந்து வரும். வெந்துச்சுன்னா இப்போ இது மாதிரி எண்ணெய் அடங்கிடும். அடங்கினோடனே நீங்கள் அப்படியே எடுக்கலாம். பாருங்க இந்த முறுக்கு நல்லா வெந்துச்சு பாருங்க. இவருக்கு வேகலாம் நல்லா எண்ணெய் கொப்பிச்சு வருது. அது வெந்துச்சு இந்த முறுக்கு. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். நீ பாருங்க எண்ணெய் முறுக்கு வெந்துச்சுன்னா எண்ணெய் ஒரு சவுண்டே இல்லாமல் அடங்கிடும். அப்படி நீங்கள் அடிமாமல் எடுத்துக்கலாம். பாருங்க வெந்துச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். எப்படி முறுக்கு பண்ணி சூப்பராக இருக்குது. அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது. அப்படியே உடச்சா உடையும் வலி பட்டு க்ரன்ச்சியாக இது பண்ணும். இந்த முறுக்கு பதம் இப்போ பொன்னிறமாக இது பண்ணி பண்ணி அப்படி பண்ணி க்ரன்ச்சினஸாக இருக்கும். வாங்கிப்பாங்க முறுக்கு பாருங்க. அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு 4-5 அடசல் எடுத்துட்டேன். முறுக்கு பாருங்க எடுத்துட்டேன். இது நல்லா ஆறுனோடனே ஒரு நல்ல ஈரம் இல்லாத ஒரு சம்பளத்தில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாட்டிக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு வாட்டிக்கு அளவாக முறுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நல்ல க்ரன்ச்சினஸாக நல்லா இருக்கும். இது நல்ல பக்கத்தில் எடுத்து வச்சு இது ஆறுனோடனே அப்படியே எடுத்து சம்பளத்தில் போட்டு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்க அப்படியே வெந்துச்சு பாருங்க முறுக்கு ரெடி.